சித்தா போனதுனால தான் இவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றது ஒரு பிளண்டர் குற்றச்சாட்டு. அந்த மாதிரிலாம் சொல்லவே முடியாது. நோயோட தீவிரத்தன்மை இதுல எந்த இடத்துல தப்பு நடந்திருக்குன்னு நான் பாக்குறேன்னா, சித்தா சைட்ல வந்துட்டு இந்த நோயை நாங்க குணப்படுத்திடுவோம் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுன்றது தப்பு. ஏன்னா எல்லா நோயும் குணப்படுத்த முடியும். அது வந்து சுருங்குனது தான். அதை நார்மல் ஆக்கக்கூடிய இருக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரலை மாற்றி வச்சா மட்டும்தான் நடக்கும். அது பேர் தான் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவாங்க. துபாயிலேருந்து வராங்க, சவுதியிலேருந்து வராங்க, அதே மாதிரி இந்த சுடான், ஏமன், ஓமன், இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ் மற்றும் ஆப்பிரிக்கா கண்ட்ரிஸ், இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸில் இருக்கிறதையும் இந்த மாதிரி இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மெடிக்கல் ஹப்பா, ஒரு மெடிக்கல் டூரிசம் ஹப்பா சென்னை விலகு. சிக்கல்கள் எங்கே வருதுன்னா, எல்லாருனாலையும் பண்ணிக்க முடியுமா? நம்ம ரோபோசங்கர் சார் இறந்ததுக்கு வந்து இன்னொரு ரீசன் வந்து சித்த மருந்துகளை வந்து எடுத்துட்டு இருந்தாரு. அந்த மருந்து கொடுத்த அவங்களே வந்து மேம் வந்து எங்க கிட்ட கேட்டாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து நீ சீக்கிரமா குணப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி நன்றி சொன்னாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களும் பேட்டி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. நிறைய பேர் இப்ப ஒரு மித்தா வந்து சொல்றாங்க, அவர் வந்து இங்கிலீஷ் மருந்து இருந்து சித்த மருந்துக்கு மாறிட்டாரு. சில பேர் வந்து தீராத நோய்க்குமே வந்து சித்த மருத்துவம் வந்து வைத்தியம் பார்க்குறாங்க. அவர காப்பாத்த முடியலையா? அது மாரி நெறைய மித்துக்கள் வந்து இப்ப பேசிட்டு இருக்காங்க சார். உண்மையா வந்து அந்த சித்த மருந்துகள்ல வந்து இது மாரி தீர்க்கறக்கு வந்து மருந்துகள் குடுத்துட்டு தான் இருக்காங்க. எந்த எந்த ஃபீல்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்டால ரெகக்னைஸ் ஆகி வந்ததுன்னா, அதுக்கான வந்து ஒரு பலன்கள் கண்டிப்பா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஆயுர்வேதான் அப்படின்னு ஒரு பிரான்ச் இருக்கு. சித்தான்னு ஒரு பிரான்ச் இருக்கு. யுனானிக்கு பிரான்ச் இருக்கு. ஹோமியோபதிக்கு பிரான்ச் இருக்கு. அதே மாரி தான் வந்துட்டு அலோபதி நாங்க வந்து பிரான்ச். அலோபதி எப்படி வேறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ரொம்ப சயின்டிஃபிக்கலா ப்ரூவன், ரொம்ப வந்து லேட்டஸ்ட், அதாவது நவீன மருத்துவம் அப்படின்றது தான் வந்துட்டு அலோபதி. மத்தபடி நம்ம வேற எதுவுமே யோசிக்க வேண்டாம். ஆனா நீங்க அந்த மெடிசின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பழமையான வந்து இந்த ஏன்ஷியன்ட் டைப்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தது. நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, நவீனத்துக்கு வந்து கொஞ்சம் லைட்டா அப்பார்ட்டா இருக்கும். அவ்வளோதான் வந்து வித்தியாசம். மத்தபடி அதுல வந்து பிரச்சனை, அதுல வந்து யூஸே பண்ணக்கூடாது அப்படின்லாம் வந்துட்டு எந்த டாக்டரும் பேசக்கூடாது. எல்லாருமே பேஷண்ட்டோட விருப்பம். அதாவது நீங்க தான் பேஷண்ட்டுன்னா, நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு சித்தாக்கு போறீங்களா? இல்லன்னா ஹோமியோபதிக்கு போறீங்களா? இல்லன்னா வந்து அலோபதிக்கு வரீங்களான்ட்டு நீங்க முடிவு பண்றது தான். யாருமே வந்து அதில வற்புறுத்த முடியாது. இது வந்து 1. 2வது வந்து விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சித்தா போனதுனால தான் இவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றது ஒரு பிளண்டர் குற்றச்சாட்டு. அந்த மாரிலாம் சொல்லவே முடியாது. நோயோட தீவிரத்தன்மை. இதில எந்த இடத்துல தப்பு நடந்திருக்குன்னு நான் பார்க்குறேன்னா, சித்தா சைட்ல வந்துட்டு இந்த நோயை நாங்க குணப்படுத்திருவோம் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பண்றதுன்றது தப்பு. ஏன்னா எல்லா நோயும் குணப்படுத்த முடியாது. இப்ப எக்ஸாம்பிள் ஈரல் சுருங்கிடுச்சு, ஈரல் கெட்டு போயிடுச்சுன்னா, அது 100% குணமே படுத்த முடியாது. அது வந்து டோட்டலி வந்து லாஸ் ஆனது, சுருங்குனது தான். அப்ப அந்த இடத்துல நாங்க அதுக்கு தீர்வு காண்ருவோம் அப்படின்னு சொல்றது தான் தப்புன்றேன். மத்தபடி வந்து நீங்க சித்தால போய் தாராளமா வைத்தியம் பார்த்துக்கோங்க. எந்த தப்பும் கிடையாது. இப்ப நுரையீரல் சுருக்க நோய்ன்னு ஒன்று இருக்கு. ஐஎல்டின்னு சொல்லுவாங்க. அது 100% வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கியூர் பண்ணவே முடியாது. அப்ப அந்த நோய என்னால சரி செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்றது தான் தப்புன்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க இதெல்லாம் சரி செஞ்சுருவோம் அப்படின்ட்டு சரி செய்ய முடியாத நோய்க்கு நம்ம வந்து இந்த மாரி சொல்றது தவறு. ஸ்டேஜ் 4 கேன்சர், உடம்பு ஃபுல்லா கேன்சர் பரவி இருக்குன்னும்போது, அவன் இறக்க போறது உறுதி. அத நான் கண்டிப்பா சரி செஞ்சுருவேன் அப்படின்னு ஒரு கிளைம் வைக்கும்போது, அது சயின்ஸுக்கு ஒவ்வாம இருக்கு. அந்த மாரி தான் இந்த கேஸ்லயும் ப்ரூவ் ஆயிருக்கு. இப்ப வந்து லிவர் சிரோசிஸ் இல்ல ஃபுல் ப்ளோன் சிரோசிஸ்ன்னும்போது, அத நம்ம 100% நார்மல் ஆக்கவே முடியாது. அது வந்து சுருங்குனது தான். அத நார்மல் ஆக்கக்கூடிய இருக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரல மாத்தி வச்சா மட்டும் தான் நடக்கும். அது பேர் தான் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல சித்த மருந்துகள் மூலியமாவே அந்த ஈரல நான் நார்மல் ஆக்கிருவேன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு புரொபகண்டா பண்ணது தப்புன்னு தான் நான் பார்க்குறேன். மத்தபடி சித்த மருத்துவம் குடுக்குறது எந்த தப்பும் கிடையாது. பேஷண்ட் சித்தா கிட்ட போறது எந்த தப்பும் கிடையாது. அதுல என்ன தப்பு இருக்கு? அதுல தப்பு கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அவங்க நான் சரி செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு கிளைம் வைக்கிறது தான் நம்ம வந்து ப்ராப்ளம். அப்புறம் லாஸ்ட்டா வந்துட்டு மக்கள்கிட்டயே ஒரு கேள்வி கேட்கிறோம். என்னன்னா, கடைசி நேரத்தில் நீங்க எந்த மருத்துவத்துக்கிட்ட போறீங்க? ஒரு எமர்ஜென்சி அப்டின்னும்போது, சித்தா டாக்டர் கிட்ட போறீங்களா? இல்லன்னா திருப்பியும் வந்துட்டு ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலோ, இல்ல கவர்ன்மெண்ட் ஜிஹெச் கிட்ட அலோபதி டாக்டர் கிட்ட வரீங்களா? அப்ப இதுலேருந்தே வந்து நீங்க உங்கள பார்த்து கேள்வி கேட்டுங்க. ஒரு ஹார்ட் அட்டாக் திடீர்னு நெஞ்சு புடிச்சுன்னு விழுறீங்க. வாங்க அந்த சித்த டாக்டர் கிட்ட போய் ஒரு லேகியத்த வாங்கி சாப்ட்டுருவோம் அப்டின்னு போறீங்களா? இல்ல உடனே ஆஞ்சியோ, பைபாஸ் பண்ணி உடம்ப உயிர காப்பாத்திட்டு வரீங்களா? ஒரு குழந்தை டக்குன்னு கோலிய மாட்டிக்கிட்டு லங்ஸ்ல மாட்டிக்கிச்சு. அந்த டைம்ல சித்த டாக்டர் லேகியத்த குடுத்து லங்ஸ்லேருந்து கோலிய வெளிய எடுத்துருவாருன்னு வரீங்களா? இல்லன்னா உடனே ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அந்த உள்ள இருக்கிற டியூப் விட்டு அந்த கோலிய வெளிய எடுத்து குழந்தை உயிர காப்பாத்தணும்னு நெனைக்கிறோமா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அலோபதி டாக்டரா நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, மாடர்னைஸ்ட் மெடிசின் இஸ் மாடர்னைஸ்ட் மெடிசின். மோர் சயன்டிஃபிக்கலி ப்ரூவன். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். மத்தபடி உங்க இஷ்டம். உங்களுக்கு எது புடிச்சிருக்கோ புடிங்க. இந்த மாரி ஒரு சில வாதங்கள் நான் எப்பவுமே ஏற்க மாட்டேன். இது வந்து நேச்சரு, அதனால இதில சைட் எஃபெக்ட்டே கிடையாது. இது வந்து இயற்கை
அதான் தப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா, மாடர்னைஸ்ட் ரீசென்ட் ட்ரெண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு மெடிசன். ஆதி காலத்தில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, செருப்பு போடாம நடந்துகிட்டு இருந்தோம். ஆதி காலத்தில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் இல்லாம இருந்துகிட்டு இருந்தோம். அது இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அப்படியே மேட்ச் ஆகுமான்னு கிடையாது. இப்ப ரீசென்ட்ல வந்து எல்லாரும் கோட் சூட் போட ஆரம்பிச்சுட்டோம், ஷூ போட ஆரம்பிச்சுட்டோம், கார் யூஸ் பண்றோம். ரீசென்ட்டா இது வந்துருச்சு. இல்ல அந்த காலத்தில வந்து எல்லாரும் புல்லட் கார்ல அந்த மாரி வந்து கம்பேரிசனே பண்ண முடியாது. ஸோ அதனால அந்தந்த மருத்துவத்தோட சிறப்பு அந்தந்த மருத்துவம் வச்சுக்கிட்டோம். இதில நாங்க இது பண்ணிருவோம், அத பண்ணிருவோம்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி நம்ம பேசிக்க கூடாதுன்றத நம்ம பார்வை. சார் நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு பாயிண்ட் தோணுச்சு. ஸோ லிவர் வந்து டோட்டலா ஒரு சுருங்கிருச்சு, ப்ராப்ளம் ஆயிருச்சு. அத சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பண்ணா மட்டும் தான் அது வந்து இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்னால தான் பண்ண முடியும் அப்படின்னு நெறைய இருக்கு சார். ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது, இந்த மாரி உடம்பு சரியில்லாம இருந்தா, அவருக்கு மாத்தியிருந்தாருன்னா, ஒரு வேளை ரோபோ சங்கர் சார் இருந்திருப்பாரு. 100% இருந்திருப்பார். 100ல 200% இருந்திருப்பார். ஏன்னா வந்துட்டு அதுதானே ட்ரீட்மெண்ட்டு. இப்ப எத்தனையோ பேரு, இப்ப நம்மளோட சென்னைக்கு மெடிக்கல் டூரிசம் விசால உள்ள வராங்க. துபாய்லேருந்து வராங்க. சவுதியிலேருந்து வராங்க. அதே மாரி இந்த சுடான், ஏமன், ஓமன் இந்த மாரி கல்ஃப் கண்ட்ரீஸ் மற்றும் ஆஃப்ரிக்கா கண்ட்ரீஸு இந்த மாரி எல்லா கண்ட்ரீஸ்ல இருக்கிறவையும் இந்த மாரி இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு மெடிக்கல் ஹப்பா, ஒரு மெடிக்கல் டூரிசம் ஹப்பா சென்னை விளங்குது. ஓகே. இந்தியாவும் விளங்குது. பட் அதில ரொம்ப அதிகமா சென்னைக்கு வராங்க. ஏன்னா சென்னையில வந்து ப்ரொஃபவுண்டா ரொம்ப பெஸ்ட்டா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ற பெரிய பெரிய சர்ஜன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் சென்னை. பல ஹாஸ்பிட்டல்கள் அத பண்றாங்கன்னும்போது, வெளிநாடுலேருந்து இங்க ஃப்ளை ஆயி இங்க வந்து பண்றாங்க அப்படின்னும்போது, நம்ம ஊர் ஆளுங்களும் வந்து தாராளமா அத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் அதில 100% க்யூர். கண்டிப்பா வந்துட்டு பல பேஷண்ட் வந்துங்க லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி நல்லா இருக்காங்க. ஓகே. ஸோ நல்ல ஒரு ப்ரூவன் ட்ரீட்மெண்ட் அதில எந்த டவுட்டும் கிடையாது. சிக்கல்கள் எங்க வருதுன்னா, எல்லார்னாலயும் பண்ணிக்க முடியுமா? ஏன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை வந்து ஒரு ஹப்பா இருந்தாலும், சும்மா யாரும் ஃப்ரீயா பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் காசு செலவாகும். அப்ப அந்த காச வந்து ஒரு சாமானிய மக்கள்னால அஃபோர்ட் பண்ண முடியுமா? அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்ப எக்ஸாம்பிள் வந்து நீங்க நினைக்கிற மாரி 1000, 2000 இந்த டிரான்ஸ்பிளான்ட் நடக்காது. 1,00,000, 2,00,000ன்றதுல இந்த டிரான்ஸ்பிளான்ட் நடக்காது. இதுல பல லட்சங்கள் தேவைப்படும். 20, 30, 40 அப்படின்ற மாரி பேஷண்ட்க்கு ஏத்த மாரி தேவைப்படும். ஸோ அதனால ஃபைனான்ஷியலா வந்து ஒரு பெரிய கிரைசிஸ் வந்து மக்களுக்கு வந்து இருக்கு. ஸோ வந்து மக்கள் தான் வந்து யோசிக்கணும். இப்ப நீங்க வந்து டாஸ்மார்க்ல போய் டெய்லி ஒரு ரூ. 150 குடுத்து நீங்க ஒரு குவார்டர் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த குவார்டருக்கு வாங்குற காச எடுத்துன்னு போயிட்டு ஒரு 40, 50 லட்சம் இங்க குடுக்கணுமான்ட்டு நீங்க யோசிக்கணும். ஸோ தயவு செஞ்சு அதுவும் வாங்காதீங்க. இதுகிட்டயும் போ வேணாம் அப்படின்னா, அந்த காச நீங்க வச்சுக்கிட்டு ஊர் ஊரா ஜாலியா சுத்தலாமே அப்படின்றது நம்மளோட பார்வையா இருக்கு. இது வந்து 1. 2வது இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுன்றது வந்துட்டு அந்த லிவர் கிடைக்கிறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. உங்களோட ஈரல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யார் குடுப்பா? குடுக்குறவங்களோட ஈரல் உங்களுக்கு ஒத்து வருமா? உங்களோட பிளட் குரூப்பும், அவங்க பிளட் குரூப்பும் மேட்ச் ஆகுமா? இந்த மாரி பலவேறு கணக்குங்களும் இருக்கு. அதனால வந்து சரி குட்றா ஈரல மாத்திக்கலாம் அப்டின்லாம் நம்ம நெனைக்க முடியாது. அது என்ன ஜாலியா வந்து இந்த சொப்பு பொம்மை மாரி கிடையாது. 100% வந்து டிரான்ஸ்பிளான்ட் வந்து குணப்படுத்தும். ஆனா அதோட ஆக்சஸ் அந்த மாரி ஃபைனான்ஷியல் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. சார் நீங்க சொன்ன மாரி ஃபைனான்ஸியலா நம்ம ஒரு ஹையா இருந்தா மட்டும் இந்த மாரி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு இது. சாதாரண மக்கள் வந்து இது ஒரு ஸ்டார்ட்டிங்லயே இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மாரி அறிகுறிலாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாடில காட்டுங்க சார்? சார் நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல வந்து அறிகுறிக்கான தேவையே இல்லையே! இது என்ன தெரியாம நம்மளுக்கு வர நோயா? போய் தெரிஞ்சு தெரிஞ்சு குடிச்சின்னு வர நோய் தானே! அதிகமான மோஸ்ட் காமன் காரணம் குடி தானே சொல்லிட்டேன். அப்போ குடிக்கிறத வந்து நீங்க இருக்கிறீங்கன்னா, இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, இப்பயே குடிக்கிறத நிறுத்துங்க. அதுதான் முதல்ல நீங்க உடம்புக்கு பண்ற நல்லது. ஏன்னா, இப்ப இதோட லிவர்ன்றவன் ரொம்ப நல்லவன். ரொம்ப பெரிய உறுப்பு. அந்த உறுப்பு எடுத்த உடனே பிரச்சனைலாம் காமிக்காது. முடிஞ்ச அளவுக்கு தாங்குவான். எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவான். ஆனா திடீர்னு வந்து அவன் வந்து அடிக்க திடீர்னு ஒரு நாள் அவன் அழ ஆரம்பிச்சான்னா, அன்னைக்கு வந்து அதோட அவன் செத்துருவான்னு அர்த்தம். இதுதான் லிவரோட சிம்பிளா உங்களுக்கு புரியிற இடத்துல சொல்லணும். ஸோ இவ்வளோ பெரிய உறுப்பு நீங்க 50%, 60, 20% போனா கூட உங்களுக்கு ஈடு குடுக்கும். ஆனா அத மொத்தமா நீங்க குடிச்சு அழிச்சு விட்டு 100% காலி பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அந்த 60, 70% வரைக்கும் உங்க உடம்பு தாங்கும். உங்க உடம்ப வந்து ஓட்ட வைக்கும். பரவால்ல, பரவால்ல, பரவால்லன்னு. அதுக்கப்புறம் அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும்போது, எக்ஸாம்பிள் வயிறு திடீர்னு வீங்குது, உடம்பு வந்து இந்த மாரி குறையுது, மஞ்சக்காமால் மாரி டெவலப் ஆகுது அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே சொல்லுவாங்க, "ஈரல் ஆல்ரெடி ஃபுல்லா சரியா சுருங்கி போச்சுப்பா. இப்போ ஒண்ணும் பண்ண முடியாதுப்பான்னு" டாக்டர் இதே மாரி ஒரு டோன்ல ஒரு டயலாக் சொல்லுவாரு. அப்ப உட்காந்துட்டு ஐயோ! ஐயோ! ஐயோன்னு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அப்போ கடைசியில தான் அறிகுறிகளே வருது. அப்ப மக்கள் அந்த அறிகுறிகளுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. அந்த மாரி ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருக்கோமா, அந்த லைஃப் ஸ்டைல்லேருந்து வெளிய வர்றதுக்கான வழிய தான் நம்ம முன்கூட்டியே பார்க்கணும். இதான் நான் வந்து மக்களுக்கு சொல்ற மெசேஜ். மத்தபடி வந்துட்டு நான் இங்க உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு மஞ்சக்காமால் வரும், உங்களுக்கு வந்து ரத்தம் வரும், உங்களுக்கு வந்து இது வரும், இதெல்லாம் வந்து வரும். அதனால நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருங்க. இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற மாரி இந்த நோயே கிடையாது. இந்த நோய் பொறுத்தவரைக்கும்
வந்ததுன்னா அது ஆல்ரெடி டெர்மினலா இருக்க போகுது. அப்பனால வந்து ஆல்ரெடி லாஸ்ட்டா இருக்க போகுது. சுருங்குனா தான் அந்த தொல்லையே தெரிய போகுது. அப்ப தயவு செஞ்சு சுருங்காம பார்த்துக்கோங்க தானே பேச முடியும். அப்ப சுருங்காம பார்த்துக்கிறதுக்கு இந்த ஆல்கஹால் கிட்ட போவாம இருங்க. கண்டிப்பா வந்து நம்மளோட ஃபேட்டி லிவர ஸ்கிரீன் பண்ணி லிவர சுத்தி ஃபேட் இல்லாத மாரி பார்த்துக்கணும். செடென்டரி லைஃப் ஸ்டைல்ல இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாரி வழிகள் தான் நம்ம பண்ணணும். சார் லாஸ்ட் கொஸ்டினா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நெறைய பேர் சொல்லுவாங்க, "நான் இப்ப தான் வந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப தான் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் பண்ணியே ஒரு 7 மாசம் தான் ஆகுது. ஆனா நான் நிப்பாட்டிட்டேன். ஆனா எனக்கு லிவர் வந்து டேமேஜ் ஆகுமா? இல்ல எனக்கு இந்த மாரி ப்ராப்ளங்கள் வருமான்னு?" நெறைய பேருக்கு டவுட் இருக்கு சார். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாரி ப்ராப்ளங்கள் வருமா சார்? இல்ல என்னைக்கு நீங்க எப்போ நீங்க நிப்பாட்டினாலும், அது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் தான். சரி இன்னைக்கு நான் இந்த விஷயத்த நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்னையிலேருந்தே உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால தயவு செஞ்சு வந்துட்டு நீங்க நீங்க நிறுத்திட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம் வருமான்றது உங்களோட பயத்த தான் காட்டுதே தவிர, ஆனா நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல செயல செஞ்சிருக்கீங்கன்ட்டு உங்கள நீங்களே பாராட்டிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து இப்ப எனக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா? அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டவுட் இருந்ததுன்னா, பக்கத்துல லோக்கல்ல இருக்கிற டாக்டர் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா, சிம்பிளா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஏதாவது ஒரு 200, 300 ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிற போகுது. இல்லப்பா லிவருக்கு எந்த அடியும் படல. லிவர் நல்லா ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னாருன்னா, தேங்க்ஸ்ரா நண்பா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அதோட அது பக்கம் போகாம வேலைய பாருங்க. லைட்டா வீக்கம் கீக்கம் இருக்கு. கொஞ்சம் ஃபேட்டி லிவர் இருக்குன்னா, அப்போதைக்கு கொஞ்சம் மாத்திரை ஒரு 15, 20 நாள் தரப்போறாரு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு எக்சர்சைஸ், டயட், லிவர் புரொடெக்ஷன்லாம் பண்ணீங்கன்னா, அதுவும் நார்மல் ஆயிட போகுது. ஏன்னா லிவர் நான் சொல்லிட்டேன் ரொம்ப நல்லவன். எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவான். ஸ்டார்ட்டிங்ல குடிச்சு இப்ப தான் லைட்டா லிவர் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சுனா, நீங்க அப்பயே குடிக்கிறத நிறுத்தினீங்கன்னா 100% லிவரே ரிப்பேர் பண்ணி உங்கள நார்மல் ஆக்கிக்கும். ஸோ லிவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. இட் ஹஸ் காட் த அபிலிட்டி டூ ரிப்பேர் இட்செல்ஃப். அப்ப அந்த அபிலிட்டிய நம்ம குடுக்கணும். அது ரிப்பேரே ஆக விடாம போட்டு அடி, அடி, அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது என்ன பண்ணும்? அதனால தயவு செஞ்சு நிறுத்திக்கணும். ஸோ ரொம்ப நன்றி சார். நன்றி.